இந்த உலகத் தலைவர் அவருடைய கண்டனத்திலே வந்து குறிப்பிட்டு பார்க்கணும்னா, நார்த் கொரியா அதிபர் அவருடைய கண்டனம் தான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, 3ஆம் உலகப் போருக்கு அமெரிக்கா வழிவகுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாரு. அதிபர் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள குறிப்பிட்டு, முன்னாள் அதிபரா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். இது என்னவா எஸ்டேட் ஆகும்னு நெனைக்கிறீங்க? அதாவது இந்த விஷயம் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய முதல் ஆட்சி காலத்துல, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டெர்ம் இருக்கு இல்லையா? இதே கிம் ஜாங் அன் கைய புடிச்சு சவுத் கொரியால இந்த டீமிலிட்டரி ஜோன்லேருந்து நான் அந்த சவுத் கொரியாவுடைய ஊர்லேருந்து வா நீ வந்து பேசுன்னு சொல்லி கூட்டு போன ட்ரம்ப்பை நம்ம பார்த்தோம். என்ன நடந்ததுன்னு தெரியல. அதாவது நானே நிறைய தடவை சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ட்ரம்ப்புக்கு. நான் சொல்ல போன டைம்லலாம் இருக்கிற போரெல்லாம் உண்மையிலே நிறுத்தி வச்சாரு. அப்போ உண்மையிலே அந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ வந்து அப்படியே குவாண்டம் ஷிஃப்ட், குவாண்டம் டெக்னாலஜியில் அமெரிக்கா ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, குவாண்டம் ஷிஃப்ட்ல அமெரிக்கா இப்போ பார்க்க முடியுது. ஒருவேளை இதான் லாஸ்ட் டேர்ம்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாம் நடத்த வேண்டிய எல்லாத்தையும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கே லாஸ்ட் டேர்ம்னு சொல்றீங்களா இல்ல ட்ரம்ப்போட லாஸ்ட் டேர்ம்? இல்ல ஏன்னா அப்படிதான் இருக்கு. 250வது வருடத்தை நிறைவு அதாவது ஆரம்பிக்க போகிறது அமெரிக்கா. ஒரு எம்பையரோட லைஃப் டைம் வந்து 250 இயர்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ராஜ்யத்தோடைய ஆண்டு காலம்ன்றது 250 வருடம். 249 இருக்காங்க. அது முடியும் போது மொத்தமும் முடியுமான்னு தெரியாது. மேப் மாறுமானா அவர் சொல்றதுல சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி.